இப்போ நம்ம பார்க்க போகிறது எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னா 6th கொஸ்டின் எக்ஸசைஸ் யூனிட் எக்ஸசைஸ் 2ல் ஓகேங்களா. ஸோ யூனிட் எக்ஸசைஸ் 2ல் இருக்கக்கூடிய 6th கொஸ்டின் ஃபைண்ட் த 12th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபி -2 -4 -6 அப் டு -100. இதில் ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம்லேருந்து 12th டேர்ம் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து 12th டேர்ம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக டிஎன்னு போட்டுடலாம் ஓகேங்களா. பட் லாஸ்ட் டேர்ம்ன்றப்ப நம்ம டிஎன் ஃபார்மில் டேரெக்டாக போட முடியாது. ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏபி அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஏபி வந்து -100 டாட் 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 -6 -4 -2 இந்த மாதிரி மாற்றிக்கோங்க ஓகேங்களா. அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை ஏவா எடுத்துக்கிட்டா இங்கேருந்து நம்மளுக்கு 12th டேர்ம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா. லாஸ்ட் டேர்ம் நமக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் கொடுத்ததுனால இந்த மாதிரி ரிவர்ஸில் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஏ = -100. இது வந்து ஏபின்றப்ப டி வந்து என்னது லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம் ஓகேங்களா. அடுத்தடுத்த டேர்ம் எடுக்கும்போது நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம் போட்டால் தான் டி. -2 -4 ப்ராக்கெட்டில் போட்டு பழகுங்க. ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால -2 -4 அதாவது லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம் ஈக்குவல் என்ன வரும் -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4. ஸோ டி = 2 கரெக்டாக. வேணா உங்களுக்கு இன்னொரு தடவை சேஞ்ச் போட்டு வேறு எதுவும் போட்டு பார்க்குறீங்கன்னா கூட டி = -4 -6. ஸோ -4 + 6 இங்கேயுமே டி வந்து 2 தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி காமிக்கிறேன். ஒரு தடவை போட்டால் போதும். ஏன்னா அவன் ஏபின்னே கொடுத்துட்டா கண்டிப்பாக டி எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ ஏ = -100 டி = 2 கேட்டிருக்கிறது D12 ஓகேங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்க ஃபார்முலா TN = A + n - 1 × D இந்த ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ அப்போ D12 அப்படின்றப்ப ஏக்கு பதிலாக -100 + n 12 1 D வந்து 2 ஓகேங்களா. -100 + 11 × 2 -100 + 22 78 -78 1800 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் 12th டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க -78. ஸோ D12 = -78. இதுதான் வந்து 6th சம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 2ல் இருக்கக்கூடிய 7th சம் தான். 2 APs have the same common difference ஓகேங்களா. 2 AP இருக்குது, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து சேம். The first term of one AP is 2 and the second of the other is 2 7 ஓகேங்களா. மொதல் ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் 2ல் ஆரம்பிக்குது, செகண்ட் ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 7ல் ஆரம்பிக்குது ஓகேங்களா. ஸோ தட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 10th term is the same as the difference between their 21st term. அதாவது ரெண்டோட 10th டேர்மையும் எடுத்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதே தான் 21st டேர்முக்கும் டிஃப்ரென்ஸாக வருது. விச் இஸ் த சேம் அஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ கரஸ்பாண்டிங் டேர்ம். ஸோ இது ரெண்டுமே வேறு எந்த டேர்முக்கு எடுத்தாலுமே அந்த டிஃப்ரென்ஸ் தான் அதுவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிவன் டேட்டா கொடுத்ததை எழுதியிருக்கேன். ஏபி 1 பொறுத்த வரைக்கும் A = 2, ஏபி 2க்கு A = 7 சொல்லிட்டான். அடுத்து T10க்கும் T10 ஓகேங்களா. ஏபி 1ஓட T10 ஸ்மால் T10, ஏபி 2ஓட T10 ஸ்மால் கேபிட்டல் T10 ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த TN = A + n - 1 × D இந்த ஃபார்முலா போடுவோம் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா படி தான் T10 அப்படின்றப்ப என்னுக்கு பதிலாக 10, என்னுக்கு பதிலாக 10 போட்டால் 10 - 1 19 போட்டிருப்பேன் ஓகேங்களா. ஏ வந்து இங்கே இருக்குது. அதே மெத்தட் தான் இங்கேயும் போட்டிருப்பேன். அடுத்து 21st டேர்ம் கொடுத்துருக்கான். ஸோ 21st டேர்முக்குமே ஏவோட வேல்யூ 2, இங்கே வந்து 2 + 20D, இங்கே வந்து ஏவோட வேல்யூ 7 + 20D. அடுத்தது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 10th டேர்ம் அண்டு 21th டேர்ம் இஸ் ஈக்குவல் ஓகேங்களா. அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ நான் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். 10th டேர்முக்கான டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் 21st டேர்முக்கான டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ 10th டேர்முக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுறேன். அதான் நமக்கு வசதியாக இருக்கும். எல்லாமே பாசிட்டிவில் வரும் ஓகேங்களா. ஸோ T10ன்றப்போ 7 + 9D. ஸோ இது இடம் பார்த்தலாம் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா T10 - T10 = 7 + 9D - 2 + 9D ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
7 + 9D மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள் -2 இந்த -2 போட்டிங்கன்னா -90 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா +90 -90 கேன்சல் 7 - 2 5 ஓகேங்களா. கேபிட்டல் T10 - ஸ்மால் T10 10th டேர்முக்கான டிஃப்ரென்ஸு 5. அதே இது 21st டேர்முக்கான டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா. 21st டேர்முக்கான டிஃப்ரென்ஸு T21 - ஸ்மால் T21 = 7 + 20D -2 + 20D ஓகேங்களா. இதில் எந்த டேர்ம் ஃபஸ்ட்டு எந்த டேர்ம் செகண்ட் அப்படின்னு நான் சொல்லலை. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 10th டேர்ம் அண்ட் 21st டேர்ம் தான் சொல்லியிருப்பேன். அதனால் நான் வந்து செகண்ட் ஏபியை ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட் ஏபியை செகண்டும் போட்டிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 + 20D இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணி பாருங்கள். போட்டிங்கன்னா -2 - 20D ஓகேங்களா. +20D -20D கேன்சல். ஸோ 7 + -2 5. ஸோ T1 - T21 ஓகேங்களா. T21 - T21. ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே எழுதிடுறேன். ஃப்ரம் 1 and 2 both are same ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஆனால் வந்து அவன் என்ன கொடுத்துருக்கான், அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். விச் இஸ் த சேம் அஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ கரஸ்பாண்டிங் டேர்ம். வேறு எந்த டேர்ம் எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்கிறான் ஓகேங்களா. இது 10th டேர்முக்கும் 21st டேர்முக்கு மட்டும் கிடையாது, வேறு எந்த டேர்ம் எடுத்தாலும் இதே தான் வரும்னு சொல்லியிருக்கான். ஸோ அதை தான் நம்ம அடுத்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த கரஸ்பாண்டிங் டேர்ம் அப்படின்றப்ப mth டேர்ம்னு எடுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ mth டேர்ம் எடுத்தேன் அப்படின்னா Tm = A + m - 1 × D இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்மால் டி கேபிட்டல் டி போட்டாகணும் ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் Tm = கேபிட்டல் Tனா செகண்ட் ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு A வந்து 7 + m - 1 × D. ஸ்மால் Tm அப்படின்றப்ப A வந்து 2 + m - 1 × D. ஸோ அப்போ கேபிட்டல் Tm - ஸ்மால் Tm = 7 + m - 1 × D -2 + m - 1 × D ஓகேங்களா. ஸோ இப்போ வழக்கம் போல் 7 + m - 1 × D அப்படியே நான் வைக்கிறேன். ஒன்றும் ப்ரெசஸ் பண்ணல. எதுக்காக அப்படின்னா கேன்சல் ஆகும். ஸோ -2 இந்த பக்கம் மைனஸ் பண்ணும்போது -m - 1 × D ஓகேங்களா. ஸோ +m - 1 × D -m - 1 × D கேன்சல். 7 - 2 வந்து 5. ஸோ அப்போ கேபிட்டல் Tm - ஸ்மால் Tm எந்த நம்பர் எந்த டேர்ம் எடுத்தாலும் அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக 5 தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சா. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம். மேலே நம்ம கண்டுபிடிச்சா T10th டேர்முக்குள்ள டிஃப்ரென்ஸு T21st டேர்முக்குள்ள டிஃப்ரென்ஸும் சேம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது போக எந்த டேர்முக்கு எடுத்தாலுமே அது 5 தான், அந்த 5 தான் வரும் அப்படின்றது தான் அங்கே கேட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அதை காமனாக நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய இந்த 7th சம் ஓகேங்களா. ஸோ இது 7th சம். ஸோ பார்த்துக்கோங்க.